இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி இஸ் நாட் எம்ஜிஆர், இஸ் நாட் ஜெயலலிதா. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறாரு தன்னைக்குள்ளன்னா, நம்ம தான் இன்றைக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவங்கெல்லாம் எம்ஜிஆர் கிடையாது. தாடி வச்சவங்கலாம் பெரியாரா? ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கிறாருங்க. தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு தலைமை ஆளுமையின் பண்பு என்னென்னா கண்டிக்கணும், அடிக்கிற கைதான் அணைக்கும்னுவாங்க. ஜெயலலிதா கிட்ட அது உண்டு, எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. ஆனால் இவர்கிட்ட இல்லையே. எடப்பாடியின் தலைமை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்னா தோல்வியே ஒத்துக்க மாட்டேன்றாரா? நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் அவருடைய தொகுதியை விட்டுட்டு ஓடியாந்தார் சாத்தூருக்கு, மாவட்டம் விட்டு மாவட்டம். ஆனால் அங்கேயும் ஜெயிக்க முடியல. இதுதான் பாஜகவுடைய நிலை. 1% இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, மதிமுகலாம் உயிர் வாழ்ந்துட்டுருக்குது. 5% வச்சுருக்கிற காங்கிரஸ் 59 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாமல் இன்றைக்கி 2 பேர் மந்திரி ஆகிட்டு அந்த கட்சி புத்தொழிச்சு பட்டுருச்சு. மறுமுனையில் திமுகவினருடைய புலம்பல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. புலம்பல்ல கதறல். செய்திருக்கிற பாவங்கள், குற்றங்கள், வழக்குகள், ஊழல்கள்லாம் எவனாவது கிளப்பி எடுத்துருவானோன்னு பயம். இப்போ வெளில வரவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தலைமை சரியில்லை அப்படின்றது. அவங்க அந்த கட்சியில் பிரச்சனை கிடையாது, அந்த தலைமை தான் அவங்களுக்கு பிரச்சனை. திரு எடப்பாடி அவர்கள் தான் அவருடைய பிரச்சனை அப்படின்றது. அவர் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுல என்ன சரி? ஏன்னா இத்தனை தோல்விகளை பார்த்தாச்சு, கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. நம்ம ஏன் இன்னும் அந்த பிடிவாதத்தோடு இருக்கார் அவர்? அவர் பிடிவாதம்னு சொல்லிங்க, அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கிறாருங்க. தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, தன்னை கொஸ்டின் பண்ணக்கூடாது. தான் எம்ஜிஆர் மாதிரி அப்படி. அதான் பொதுச் செயலாளராக இருந்தவங்கெல்லாம் எம்ஜிஆர் கிடையாது. தாடி வச்சவன்லாம் பெரியாரா? தாடி வச்சவன்லாம் கார்ல் மார்க்ஸா? சொல்லிக்க முடியுமா? குறுந்தாடி வச்சுருக்கீங்க நீங்கள்லாம் லெனினா? அது மாதிரி இன்றைக்கி பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி இஸ் நாட் எம்ஜிஆர், இஸ் நாட் ஜெயலலிதா. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறாரு தன்னைக்குள்ளன்னா, நம்ம தான் இன்றைக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளர். நம்மளை யாராவது கேள்வி கேட்குறத அவனுக்கெல்லாம் கல்தா தான்னா கடைசியில் அவர் தான் நிற்பார். அவர் பையனும் தான் இதில் எடப்பாடியில் நிற்பாங்கன்னு நினைக்கிறார். சரியில்லைங்க. அதாவது ஒரு தலைமை ஆளுமையின் பண்பு என்னென்னா கண்டிக்கணும், அடிக்கிற கைதான் அணைக்கும்னுவாங்க. நீங்கள் கண்டிக்கலாம், அதே நேரத்தில் அரவணைக்கணும். ஜெயலலிதா கிட்ட அது உண்டு, எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. ஆனால் இவர்கிட்ட இல்லையே. இவர் ஒரே அடிக்கிறது தானே செய்கிறாரு. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் நம்பிக்கை இழக்கிறாங்க அதிமுக ஆட்கள்? அவங்களுக்கெல்லாம் இந்த இரட்டை இலை மீதோ, எம்ஜிஆர் மீதோ, ஜெயலலிதா மீதோ, அதிமுக மீதோ பாசம் என்ன இவரை விட கம்மி, இவருக்கு அதிகம் அப்படிலாம் கிடையாதுங்க. தொடர் தோல்விகள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோக்குறாரு. தோல்வினா சும்மா தோல்வி இல்லை, படுதோல்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழக்கிறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட்லாம் போகுது, 3வது இடத்துக்கு போயிடுது அதிமுக. இன்றைக்கி 4வது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி 81 இடத்துல 3வது இடத்துக்கு போயிருக்குது. 81 இடத்துல. ஆனால் 2.5 வருஷம் ஆன கட்சி 108 இடத்துல வந்திருக்கு. இன்னொரு 30-40 இடத்துல செகண்டுக்கு வந்திருக்கு. அப்போ இது ஜனங்க பார்க்குறாங்க இல்லைங்க. இப்போ பழைய காலம் மாதிரி ஒன்றும் மூடு மந்திரம் இல்லை. நெட்டு இருக்குது, யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் உள்பட அப்டேட்டடாக இருக்காங்க இன்றைக்கி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸை பற்றி. அதனால் எல்லாருக்கும் தெரியுது, எடப்பாடியின் தலைமை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வாக்காளர்கள் தொடர்ந்து நிராகரிக்கிறார்கள். ஆகவே அவர் தலைமையில் இந்த அதிமுக கரை சேர்வது என்பது இயலாத காரியம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி குதிரை கொம்புன்னுவாங்க. இது நடக்காதுன்னு சொன்னால் அதெல்லாம் குதிரை கொம்புங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அதிமுக ஆட்சி அமைப்பதோ அரசுக்கு வருவதோ ஒரு குதிரை கொம்பான விஷயம் மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஸோ அப்போ அவங்க என்ன நினைப்பா, எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வரும்?
எப்படி இவருடைய ஆளுமையை அவங்க ஏற்றுக்குவாங்க? எலெக்ஷனில் அரசியல்லங்க ஒரு தலைவர் வின்னிங் கொடுத்துட்டே இருந்தால் தான் யூ மஸ்ட் டெலிவர் த கூட்ஸ். டெலிவரி பண்ணல, வெற்றியை டெலிவரி பண்ண முடியாதுன்னா ஒரு தேர்தல்னா பரவாயில்ல, தொடர்ச்சியாக இன்னிய ரோ 2 சட்டமன்ற தேர்தல் 2 நாடாளுமன்ற தேர்தலில் போச்சுன்னா அவங்க நம்பிக்கை இழந்துருவான்ல. அப்போ இவரே என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் வந்து இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், ஏன்னா நான் தான் 234 தொகுதிக்கும் போனேன், நான் தான் பிஃபார்மில் கையெழுத்து போட்டேன், எல்லாம் நான் தான் பண்ணேன், அதனால் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், பொதுக்குழுவை கூட்டுகிறேன், அங்கே வந்து எல்லாம் நம்ம மாற்று என்ன செய்யலாம், கட்சியை எப்படி உயிர்ப்பிக்கலாம் பேசுவோம், புதிய தலைமையை தேர்ந்தெடுத்து நம்ம முன்னேறுவோம் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன தோல்வியே ஒத்துக்க மாட்டேன்றார. இல்லைன்னா அமித்ஷா சொல்லிட்டாரு, பேசிட்டாங்க, திமுக நம்மளை ஆதரிக்குது, நம்ம வந்து நான் தான் முதலமைச்சர் நீங்களாம் மந்திரிங்கன்னு 5ஆம் தேதி 6ஆம் தேதி போய் பாண்டிச்சேரியில் 47 எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காரு. சிவி சண்முகம் மரத்தடியில் எம்ஆர்சி நகரில் 4 நாளாக பேசிகிட்டே இருந்தார் அதை மணிக்கணக்கா. இது எப்படிங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? அதனால் வந்துங்க ரொம்ப தவறுகள் மேல் தவறு பண்ணுறாரு. ஒரே விஷயம்னா பதவி வேட்கை, அதிகார போதை. அது காரணம் என்னென்னா செய்திருக்கிற பாவங்கள், குற்றங்கள், வழக்குகள், ஊழல்கள்லாம் எவனாவது கிளப்பி எடுத்துருவானோன்னு பயம். அதற்கு பயந்து தான் அமித்ஷாக்கு அடிமையாக்கினார் அதிமுகவை. உண்மை இல்லாத ஒரு எம்எல்ஏ இருக்கிற பாஜகலாம் என்ன பேச்சு பேசிகிட்டு இருந்தான். தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அதிமுக ஒரு அங்கம்னு பேசினானுங்களா இல்லையா? ஒரே ஒரு எம்எல்ஏ வாய் இது வரைக்கும் கிழியுது. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் அவருடைய தொகுதியை விட்டுட்டு ஓடியாந்தார் சாத்தூருக்கு, மாவட்டம் விட்டு மாவட்டம். ஆனால் அங்கேயும் வந்து ஜெயிக்க முடியலையே. இதுதான் பாஜகவுடைய நிலை. ஆனால் யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு அதிமுக 4 முறை தோற்றாலும் அதனுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது 20%. அப்போ அந்த 20% ஓட்டை வந்து அவர் வந்து தனக்காக விழுந்த ஓட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா ஐ எம் வெரி சாரி. அது அந்த இயக்கம், அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்துக்காக விழுந்தது. எடப்பாடி என்ற ஒருத்தருக்காக விழவே இல்லை. சொல்லப்போனால் கொஞ்சம் வந்து மாறி இருக்குது. எடப்பாடி இப்போ தலைமையில் இல்லைன்னா இன்னும் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஏடிஎம்கே பண்ணியிருக்கோம். அதான் அவர் தான், அவர் திருந்துவாங்க, அவர் மாறணும், புதிய தலைமை அங்கே வந்தால். இப்போவும் சொல்கிறேன், அதிமுக அழிஞ்சிடுச்சு ஒழிஞ்சிடுச்சுன்னா நான் டவுன் பட் நாட் அவுட். 20% ஏங்க 1% இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா மதிமுகலாம் உயிர் வாழ்ந்துட்டுருக்குது. 5% வச்சுருக்கிற காங்கிரஸ் 59 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாமல் இன்றைக்கி 2 பேர் மந்திரி ஆகிட்டு அந்த கட்சி புத்தொழிச்சு பட்டுருச்சு. போய் பாருங்கள் சத்தியமூர்த்தி பவனில் ஒரே ஜேன்னு கூட்டம். விசிகா ஆஃபீஸில் போய் பாருங்கள், கூட்டம் அப்படியே அள்ளுது. இதுதான் திமுக கூட்டணிக்காரங்களை மந்திரி சபையில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னது. ஏன்னா அதிகாரம் பரவலாயிடும். ஸோ அதனால் வந்துங்க காலம் மாறி இருக்குது. இது வந்து 2020 கிடையாது, இது 2026ன்றதை அவர் உணர மறுக்கிறார். என்ன பண்ணுறது? மறுமுனையில் திமுகவினருடைய புலம்பல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. புலம்பல்ல கதறல். நான் வந்து ரொம்ப புலம்பல் வேற கதறல் வேற. இன்னைக்கு ஒரு கல்யாணத்தில் முதல்வர்கள் பேசியிருக்காரு. விஜய் அவர் யார் கல்யாணம்? ஆற்காடு வீராசாமி குடும்பம், அவர் பழைய பொருளாளர் வீராசாமியோடைய பையன் அப்பாங்க. ஆற்காடு வீராசாமி அவர் தான். அவருடைய கலாநிதி வீராசாமி வந்து எம்பியாக இருந்தார்ல, இப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆற்காடு வீராசாமியுடைய பையன், அவருடைய பையன் கல்யாணம், பேரன் கல்யாணம்னு வச்சிங்களேன். இப்போ அங்கே போய் வந்து மணமக்களை என்ன பேசியிருக்காரு? இது மாதிரி விஜய் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கணும், அவரை பற்றி, இது வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்லாம் வந்து இப்போ எச்சரிக்கையெல்லாம் போயிட்டு வேண்டுகோளில் வந்துட்டாரா?